எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சிலது நம்ம பேச போகிறோம். முதல்ல ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட்டில் ஏதோ கரெக்ஷன் வர்ற மாதிரி இருக்குங்களே, கீழே இறங்குற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற பேச்சை கேட்டு தான் என்னால் பெருசாக பணத்தை உள்ளே இறக்கவே முடியல. நான் பெரும்பாலும் ஃபாரின் அனலிஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க என்ன சொன்னாங்க, மார்க்கெட் பெருசாக இறங்கிருந்தாங்க. சரி, நானும் வந்து ஒரு 50 லட்சம் ஒரு கோடியை உள்ளே இறக்கணும் அப்படின்னு நானும் 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். மார்க்கெட் இறங்கவே இல்லை. அதுக்கு மாறாக மார்க்கெட் இப்போ உச்சத்தில் இருக்கான். என்னால் ஒரு 25% கூட ஷேர் மார்க்கெட்டில் இறக்க முடியல. நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள். அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பணத்தை வந்து ஒரு சேஃப்டியாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2000, 3000, 4000 தான் இறக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, பெருசாக மார்க்கெட் இறங்கும், அப்படியே மொத்தத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் என்னால் பெருசாக அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, மார்க்கெட் இறங்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 வருஷமாக அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் பெருசாக பணத்தை டெப்ளாய் பண்ணவே முடியல. ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுல வந்து ஒரு 4 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்விட்டியில் போடுறோம்னு வச்சிங்களேன். அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பெருசாக இறக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இறக்க முடியல. அங்கேயும் இப்போ ஒரு 3.5 லட்ச ரூபா தான் மொத்த வேல்யூ இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 7 லட்ச ரூபா தான் மொத்த வேல்யூவே இருக்குது. இதுக்கு நம்ம பெருசாக ஏர்னிங்கும் பண்ண முடியாது. இப்போ என்னோட ஈக்விட்டி அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 75 ரூபா அப்படின்ற மாதிரி ப்ளஸ், மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம்னாக்கா ஒரு 2 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ப்ளஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சாம்பிளுக்கு நம்ம கிடைக்குது. இப்படி டெப்ளாய் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்பீடில் அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு கோவமாகுது. என்னையா எப்போ பார்த்தாலும் லோக்கலும் சரி ஃபாரினும் சரி அனலிஸ்ட்டுக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்குன்னு அப்பப்போ சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி நடக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு தீர்வுக்கு தான் நான் அந்த கால சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் தெரியும். யார் பேச்சுமே கேட்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் வே பணம் போடுறதுக்கு என்னென்னா, எஸ்ஐபி வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போடணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை வெளியே எடுக்கணும். அது எஸ்டபிள்யூபி மூலியமாவோ அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே பணத்தை எடுத்துகிட்டு நல்ல பெரிய ப்ராஃபிட்டை அப்படியே வளர விடணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யார் கரெக்ஷன் வரும் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் அது ஒரு கும்பா வேலையாக தான் இருக்கும். எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க அந்த சேனலில் 30% இறங்குனாங்க, போன வாரம் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வாரம் சொன்னாங்க, போன வருஷம் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வருஷம். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு அப்பப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு நல்ல மெத்தட் ஷேர் மார்க்கெட்டில். அதனால் எனக்கு கடுப்பாயிடுச்சு. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நான் இந்த வருஷம் ஒரு 25% உள்ளே டெப்ளாய் பண்ணிடலான்ட்டு தான் இருக்கேன். கரெக்டாக நான் டெப்ளாய் பண்ண நேரம் பார்த்து ஏதாவது எலெக்ஷன் வந்து என்னை ஏதாவது குண்டக்க பண்ணி விடாமல் இருந்தானுன்னா சரி. நண்பர்களே, வெறும் 10,000 ரூபாய் இந்த ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் போட்டிருந்தா எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் வந்து 1995 தொடங்கியிருக்காங்க. தொடங்கும் போதே 10,000 ரூபா. அந்த சமயத்திலே பெரிய காசெல்லாம் கிடையாது. அப்போ நான் 1998 இன்ஜினியரிங் படிக்கும் போதே ஆல்மோஸ்ட் 13,000 ரூபா ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா வந்து 4 வருஷம் கூடி எனக்கு ஒரு 1 லட்சம் அல்லது 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டில் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் கோடீஸ்வரன். பட் தெரியாதனமே என்ன படிக்க வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். எனிவே, இந்த லான்ச் டேட் 1995 வெறும் 10,000 ரூபா பணம் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. வெறும் 10,000 ரூபாய் 1995 போட்டிருந்தா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வெறும் 15 லட்ச ரூபாய்ங்க. 10,000 ரூபா போட்டிருந்தா 15 லட்ச ரூபா. ஆனால் இந்த சமயத்தில் தான் 1990களில் 2000லாம் என்ன ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, சரி பிரைவேட் கம்பெனியே இப்படி லாங் டேர்முக்கு 20 வருஷம் 30 வருஷம் நம்பலாமா, பேசாமல் எல்ஐசியில் போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஃபார்மேஷன் வந்து அந்த எல்ஐசி கவர்மெண்ட் கம்பெனிக்கு தான் அப்படின்ற மாதிரி ஃபேவராக இருந்தது. பிரைவேட் கம்பெனிஸில் பெருசாக அவங்க அந்த ட்ரஸ்ட்டை கொண்டு வர ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் உண்மைக்கு யாராவது இந்த ஹெச்டிஎஃப்சி அல்லது இதே மாதிரி இந்த ஹெச்எஸ்பிசி போன்ற ஃபண்டுகளில் பிரைவேட் ஃபண்டுகளில் போட்டிருந்தாங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்களுடைய வருமானம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்ன கவனிக்க தவறுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், இதுக்கு பின்னாடி ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரெகுலேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஃபண்டுனா மட்டும் அவன் எதுவும் பிரச்சனை வராதுன்னு அர்த்தமா? கிடையாது. கவர்மெண்ட் ஃபண்டாக ஆகட்டும், பிரைவேட் ஃபண்ட் ஆகட்டும், மேலே உட்காந்துருக்கிறது ஒரு ரெகுலேட்டர். அவரை தாண்டி தான் எதுவும் நடக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்மில் ஷேர் மார்க்கெட்டில் பிளான் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஹெச்எஸ்பிசி ஆகட்டும், அல்லது வேறு எந்த விதமான பிரைவேட் ஃபண்டுகளாகட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் செலக்ட் பண்ணுறதுல தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த யூனியன் பேங்க் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? போன வருஷமே ஏகப்பட்ட பேங்க் கம்பெனியை தீயா வேலை செஞ்சாங்க. 2023 2022 ஆரம்பிச்சு 2 வருஷமா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு லாபம் அப்படின்றது கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவன் டபுள் ஆவானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்து கடைசியில் பார்த்தா அவன் டபுள் தான் இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூனியன் பேங்க் இந்த 2024
அவங்களுடைய பிசினஸ் அப்டேட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 2024 ஜனவரியிலிருந்தே ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது காமிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூனியன் பேங்க் வந்து வெடிச்சு செதறி அவன் பழைய ரேட் வந்து 400 ரூபா போறானோ இல்லையோ இப்போ 130 ரூபாயிலிருந்து ஒரு 260 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்படி நடக்கலையா ரொம்ப சந்தோஷம். 130 ரூபாயிலிருந்து மறுபடியும் கீழே இறங்கி வா 40 ரூபாயில கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக பணம் போடுறதுக்கு ஆளு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாயோ 70 ரூபாயோ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த 2025 பொங்கலுக்குள்ள பார்க்கும்போது பொங்கல் நம்ம சொல்ற மாதிரி நம்ம இந்த யூனியன் பேங்க் 300 ரூபாய் அல்லது 70 ரூபாய்னு ஏதோ ஒரு ரேட்டை சொல்ல போறோம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். நண்பர்களே, நம்ம நண்பர் சொல்றது 100ல் ஒரு வார்த்தை சத்தியம். அதாவது ஸ்விங் ட்ரேடிங்ல எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா ஏதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் விட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், அது ஸ்விங் ட்ரேடிங்ல டக்குன்னு ஒரு 30 நாள் 20 நாள் 10 நாள் அல்லது 5 நாளுக்குள்ள ஒரு பெரிய அளவில் மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்கு. அல்லது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மேலே போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ், ஒரு உதாரணத்துக்கு இந்த அவந்தி ஃபீட்ஸ் அப்படின்ற ஷேர் தான் சமீபத்தில் தறியிட்டு ஓடுனான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் ஒரு இடம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சான். உடனே ஒரு 10 நாளில் வந்து எகிரிட்டான். இதெல்லாம் வந்து ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். நம்ம நண்பர் என்ன சொல்றாருன்னா அந்த சூட்சுமம் என்னன்னா இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்ப மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறும் பொழுது ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றாரு. உண்மைதான். நம்ம என்னதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்து ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தாலும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும்போது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட் தலைகீழா குதிச்சுட்டு இருக்கான், அந்த கோட்டச்சாமி கீழே போயிட்டு இருக்கான்னா நம்ம என்னதான் முக்கிய ஸ்ட்ராட்டஜி பார்த்து எடுத்தாலும் அது ஸ்லோவா தான் இருக்கும் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட். அடடா, அதானி குரூப்ல வந்து இந்த அதானி பவர், அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெக்கவரி ஆயிட்டான். ஆனா ஒரு நண்பர் வந்து ஏடிஜிஎல்ல போய் மாட்டிக்கிட்டாப்ல. இந்த ஏடிஜிஎல் வந்து நம்ம எப்ப கடைசியா பார்த்திருந்தோம்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிறான் அப்படின்னு ஒரு 700 ரேஞ்சில் பார்த்தோம். இப்போ வரைக்கும் அவன் மறுபடியும் ஃபால் ஆகிற மாதிரி தெரியல. இனி 700 ரூபாய்க்கு கீழே போனா தான் இவனுக்கு கெட்ட நேரம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷ கடைசியிலையோ அல்லது அடுத்த வருஷமோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஒரு 2400 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இவனுக்கு ஒரு கெட்ட நேரம்னு வந்தால் வர்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்துக்குள்ளே நடந்துடும் நான் நினைக்கிறேன். அப்படி நடக்கும்போது இவன் 400 ரூபாய்க்கு கீழே போனால் மட்டும்தான் கெட்ட நேரம். இல்லைன்னா தொடர்ந்து இவன் மேல் நோக்கி தான் போவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. சூப்பருங்க. இந்த நண்பர் சொல்கிற கருத்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, ட்ரேடிங் பண்ணுறியா பண்ணிட்டு போ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா பண்ணிட்டு போ, எதா இருந்தால் என்ன, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு உதாரணத்துக்கு சேனல் பேட்டர்னுடைய சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு போ. நீ ட்ரேடிங்கும் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ண என்ன சப்போர்ட்டில் எடுக்க முயற்சி பண்ணினா அதில் வந்து நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் வர வாய்ப்பு இருக்குது. பட் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும் அப்படின்றாப்ல. அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நம்பி நம்ம போகும்பொழுது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் சப்போர்ட்டில் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டாப் லாஸ் கம்மியாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சப்போர்ட்டில் எடுக்கிறது ரொம்ப நல்லதா, பிரேக் அவுட்டில் எடுக்கிறதும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா அந்தந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் நல்லா மொமெண்டமில் இருக்கும் பொழுது நம்ம பிரேக் அவுட்டில் எடுத்தோம்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். பட் மார்க்கெட் வந்து ஒரு மந்தகாசமான நிலையில் இருக்கும்போது பிரேக் அவுட்டில் எடுக்கக்கூடாது, அந்த சமயத்தில் சப்போர்ட்டில் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எப்படி பார்த்தாலும் சரி நம்ம நண்பர் சொல்கிறது கரெக்டு தான், சப்போர்ட்டில் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இங்கே பாருங்க நண்பர்களே, ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. பட் ஷேர் மார்க்கெட்டில் இவங்க சொல்கிறதா நடக்குது, அவங்க சொல்கிறதா நடக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறோம்னு வந்ததுன்னா எப்பெல்லாம் ஒரு நல்ல ஷேர் கீழே நல்ல விலைக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பே இல்லை. இந்த விப்ரோவில் அதுதான் நல்லது தான் நடக்க போகுது. நீ வேறு திங்கக்கிழமை அன்னைக்கு 10% ஏனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க. ஏன்னா விப்ரோனுடைய ஏடிஆர் அந்த அளவுக்கு ஏறி இருக்கான். ஸோ இப்போ என்ன ஆகுது, நல்ல ஷேர் அப்படின்றது கீழே ஒரு ரேட்டில் வந்து படுத்து கிடக்கிறா, என்னை எடுத்துக்கன்னு சொல்கிறான். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி ஏறும்போது நல்ல லாபம் தான். ஸோ இந்த நண்பருமே என்ன சொல்கிறாப்புல, பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதத்தில் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பணம் ரெடியாக வச்சுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ஏறுது இறங்குது அது எல்லாமே ரெண்டாவது மேட்டர். ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு குறிப்பிட்ட பீரியடில் 3 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி நல்ல ரேட்டு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சு அதை ஒரு ஹை ரேட்டில் விற்றா தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வியாபாரி. அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன சொல்லி நடக்கலைன்னா அவங்க அடுத்தது ஓகே வேறு ஷேர் இந்த வாரம் என்ன வாங்கலான்ற மாதிரி அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. எப்போ நீ சொன்னையே 30-40% இறங்குன்னா அது நடக்கலைன்னா ஆமாம் அது நடக்கலை, ஷேர் மார்க்கெட்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு கடுப்பாக இருக்குது. மார்க்கெட் உச்சத்துக்கு வந்திருக்கு. நம்ம இந்த 2 வருஷத்தில் எவ்வளவோ பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 கோடி இறக்கி வச்சுட்டு சும்மா வந்திருந்தோம்னா இன்னைக்கு எவ்வளவோ ஒரு நல்ல பணம் அப்படின்றது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. எஸ்ஐபி வகையில் தொடர்ந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஷேர் இப்போ அவனுடைய ரேட் வந்து 1600 தான். ஆனால் அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தானாக்கா 2026 இன்னும் 2 வருஷம் தான், அது 3500 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 100 ஷேரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி கீழே வாங்கியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதே 1000 ஷேரை வந்து 100 ஷேரை வந்து அவர் 500 ரூபாய் இருக்கும்போது வாங்கியிருந்தாருன்னா இப்போ அவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. கால் மேலே கால் போட்டுக்கு வந்துட்டு அவன் 1600 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வந்தால் கூட ஒரு பொசிஷனை லிக்விடேட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அவர் இந்த ரேட்டில் எடுத்திருக்காரு அப்படின்னா தொடர்ந்து எப்படி இருந்தாலும் இன்னொரு 5 வருஷம் அல்லது அவர் எதிர்பார்க்குற மாதிரி 2 வருஷத்துக்குள்ள 3000 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். சரி நண்பர்களே, இன்றைய தகவல்லாம் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.